தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா அரசியல் ரீதியாக மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் முதல் முறையாக சட்டசபைக்கு வருகை தந்த நிலையில் பல முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அவர் சந்தித்த தருணங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அதில் குறிப்பாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த சம்பவம் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் விஜய் நடந்து கொண்ட விதம்தான். எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவாக பதவியேற்க வந்தபோது அவர் முதலமைச்சர் விஜயை பார்த்து கைகூப்பி வணக்கம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விஜய் அதை பெரிதாக கவனிக்காமல் கடந்து சென்றதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரவி வருகின்றன. இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்க வந்தபோது விஜய் முகமலர்ச்சியுடன் கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார். இந்த காட்சி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இதை மரியாதையின் அடையாளமாக பாராட்டி வருகின்றனர். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் விஜயின் இந்த செயலை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஒரு பதவியேற்பு விழா போன்ற மரியாதைக்குரிய நிகழ்விலும் அரசியல் விருப்புகள் வெளிப்படையாக தெரிந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் சிலர் இது வெறும் தற்செயலான சம்பவமாக இருக்கலாம் என்றும் வீடியோ காட்சிகளை வைத்து தேவையில்லாத அரசியல் சர்ச்சை உருவாக்கப்படுவதாகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எது எப்படியோ முதலமைச்சர் விஜயின் இந்த ஒரே வணக்கம் தற்போது தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்கள் முழுவதும் இது குறித்த கருத்துக்கள் வைரலாக பரவி வருகின்றன.